Hello friends, welcome to my channel. November 16, 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மொத்தம் 4 எடிட்டோரியல் வந்திருக்கு. இந்த 4 என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கில் வந்து பிரிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. பிரிக்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம 3 நாள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் வந்து யூனிலேட்டராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு WTO ஆர்கனைசேஷன் வந்து சரியாக செயல்பட மாட்டேங்குது. டெரரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எராடிகேட் பண்ணணும், ட்ரக்ஸ் மாஃபியா இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம 3 நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதே இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலையும் வந்து பேசியிருக்காங்க. அதனால் இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவையில்லை. அடுத்து எக்கனாமிக் ஆர்டிக்கல் பற்றி இந்த இதில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹிந்துவில் வந்து ஒரு எடிட்டோரியல் வந்து எழுதியிருந்தார். இந்த அரசாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு எந்தவித எக்கனாமிக் பாலிசியுமே இல்லை, அதனால நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் இவங்களோட கம்பைன் பாலிசியை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ தயக்கெல்லாம் பட வேண்டாம், பிஜேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணால் நாடு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருந்தார். அதுக்கு அடுத்த நாளே வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எங்கள் இதில் தான் வந்து ஐபிசி இதெல்லாம் கொண்டு வந்தோம், அடுத்து வந்து GST கொண்டு வந்திருக்கோம், டேக்ஸ் ரேட்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பேசியிருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து இந்த ஆர்டிக்கலையும் வந்து பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறையா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் தான் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தடாலடியாக அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்ப்பரேட்ஸுக்கான டேக்ஸை வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலிமா இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்துருந்ததில் நிறைய மறுபடியும் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போட்டிருந்தாங்க, மறுபடியும் அதில் நிறைய ஆல்டர்னேட்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து ஆத்தர் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து திட்டிருக்காங்க. அதனால நமக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து தேவையில்லை. இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வோடாஃபோன் அண்ட் ஏர்டெல் இவங்க 2 பேருமே வந்து கடுமையான நிதி நெருக்கடி வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, ஃபைன் வந்து பே பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஃபைனை வந்து பே பண்ணுறதுக்காண்டி சப்போர்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்படி தரலைன்னா நாங்கள் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து வோடாஃபோன் வந்து ஊரை விட்டு காலி பண்ணுறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது வந்து நமக்கு UPSCக்கு தேவை அப்படின்னு பார்த்தா இது நமக்கு UPSCக்கு தேவையில்லை. அப்போ இந்த ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து பேசியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஃபார்மர் வந்து வைஸ் சான்சலராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க. பட் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைலாம் வந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஆர்டிக்கலுடைய ஜிஸ்ட் அப்படிங்கும்போது, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் மொத்தம் 4 சாப்டர் வந்து ஸ்பெஷலாக எதாவது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. கீ ஏரியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் பற்றி சொல்லித்தரதா சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே இந்த நியூ எஜுகேஷன்ஷிப் பாலிசியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10%லேருந்து 20% வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு இன்சஃபிஷியன்ட் பண்ணி தான், இன்னும் நமக்கு பணம் தேவை அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஆத்தருடைய பர்சனல் வியூ அப்படிங்கும்போது என்னென்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மெனு மாதிரி ஆகிடக்கூடாது, அது வந்து ஒரு கமாடிட்டி ஆகிடக்கூடாது, மார்க்கெட் ட்ரிவனாக மாறிடக்கூடாது அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மார்க்கெட் ட்ரிவன் அப்படின்னா இந்த செக்டர் தான் அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு நல்லா இருக்கும், அதனால நம்ம இதையே வந்து போவோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசியிருக்காரு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேசியிருக்காரு, AI வந்து பேசியிருக்காரு. அடுத்த கொஞ்சம் வருஷம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் பல பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படி, அதில் போய் சேரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து கல்வியை வந்து ஒரு நேஷ்னல் பில்டிங்காக யூஸ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஒரு கமாடிட்டி ட்ரிவனாக மாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தடாலடியாக உடனே சைபர் டெக்னாலஜியை படி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படி அப்படின்னு சொல்லிட்டு தம் கட்ட வேண்டாம் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. சிம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேஷ்னல் பில்டிங்காக பயன்படுத்தணுமே தவிர மார்க்கெட் ட்ரிவன் கமாடிட்டியாக மாற்றக்கூடாது எஜுகேஷனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அதாவது இந்த ஆர்டிக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தான் வந்து நான் வந்து அதை ஃபியூச்சர்ஸாக மாற்றிருக்கேன். அடுத்து அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன், ஜிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து இந்த நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, டீச்சர்ஸை வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மெம்பராக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டீச்சர்ஸ் வந்து பேக் போன் அப்படின்னு வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களோட லைவ்லிஹுட் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி அண்ட் அட்டானமி இது எல்லாத்தையுமே நாம் வந்து என்ஷூர் பண்ணணும். அப்போனா தான் அவங்க வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து டீச்சர்ஸோடைய நிலைமை வந்து வேறு மாதிரி இருக்குது. நல்ல சேலரி இருக்குது, நல்ல டீசென்ட் பேக்கேஜஸ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ தமிழ்நாடை பேஸாக வச்சுட்டு நம்ம இந்தியா வந்து பார்க்கக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிறையா சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎம்கே பீரியட் வரும்போது டீச்சர்ஸுக்கு நிறையா சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு டீச்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு வந்துடக்கூடாது. ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைமை வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு பேக்ரவுண்டை வச்சு பார்க்கக்கூடாது. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மெம்பராக வந்து அவங்கள மாற்றணும்னா அவங்களுடைய லைவ்லிஹுட், ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி அண்ட் அட்டானமி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டாலரண்ட், அதாவது பொறுத்துக்கவே முடியாத ஒரு சில டிக்டோரியல் ஆட்டிடியூட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதோட ஃபீச்சர் இது இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இயர்லி சைல்ட் கேர் அண்ட் ஸ்கூலிங் இதுதான் வந்து எஜுகேஷன் பாலிசியோட முக்கியமான பேக் போனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது சாதாரணமாக ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கிறான்னா அவனுடைய பேக் போன் அப்படிங்கிறது இந்த இயர்லி சைல்டு கேர் அண்ட் ஸ்கூலிங் தான். இதை வந்து இந்த ஆர்டிக்கில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியோட பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இயர்லி சைல்டு கேரில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட மல்டிபிள் கிரவுண்ட்ஸில் வந்து இது சஃபர் ஆகிட்டே இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் கம்மியாக இருக்காங்க, ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாலண்டியர் டீச்சர்ஸு, பியர் டியூட்டரிங்கு, அடுத்து ஸ்கூல் சிஸ்டத்தை வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது, ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறதே தெரில. வாலண்டியர் டீச்சர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நம்ம வாலண்டியராக போய் நாமளே வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? 2000 சம்பளம், வெறும் 8000 சம்பளம் கொடுத்துட்டு ப்ரைவேட் இதில் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவன் போய் மறுபடியும் வந்து அவன் ஃப்ரீ டைமில் போய் ஸ்கூலில் போய் எடுப்பானா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் வந்து இந்த ஆத்தர் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டியூஷன்ஸு, அடுத்து கேந்திர வித்யாலயா, அடுத்து முனிசிபல் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், ஸோ இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாங்க, அடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின ஒரு தெளிவு வந்து தெளிவாக இல்லாமல் இருக்குது. இதை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏர்லி சைல்டு கேரில் வந்து இவ்வளோ ஃப்ளாஸ் வந்து இருக்குன்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிபரல் ஆர்ட்ஸ் எஜுகேஷன்ஸையும் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸு, அடுத்து ஏஸ்தட்டிக்கு, சோஷியல், ஃபிசிக்கல், அடுத்து எமோஷனல், மாரல் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேவை. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த லிபரல் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டால் டெவலப் ஆல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட எல்லா கெப்பாசிட்டியும் டெவலப் பண்ண போகுது. அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸு, ஏஸ்தட்டிக்கு, அடுத்து சோஷியல், ஃபிசிக்கல், அடுத்து எமோஷனல், மாரல் இது எல்லாத்தையுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாமே நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 4வது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அதை வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்ண போகுதுன்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ் டெஸ்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகுது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து அட்மிஷன்ஸ், ஃபெலோஷிப்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் வந்து அட்மிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் நடக்குங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்கெப்டிசத்தை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச்சுக்காக மட்டுமே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ரிசர்ச் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீச்சிங் யூனிவர்சிட்டிஸாக மாறப்போகுது. இன்னொன்று வந்து காலேஜஸாக மாறப்போகுது. இந்த மாதிரி 3 வகையான காலேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுசாக வரக்கூடிய நேஷ்னல் பாலிசியில் வந்து இருக்க போகுது, நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து இருக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நிறையா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட எடிட்டோரியல்ஸில் வந்து நியூ எஜுகேஷன்ஷிப் பாலிசியை வந்து நம்ம நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஆர்டிக்கலுக்கு மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்திருந்தால் அப்படின்னா ப்ரீவியஸாக போய் பாருங்கள். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதில் தெளிவாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முடிஞ்சிருந்தா அப்படின்னா நீங்கள் போய் முன்னாடி போய் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
கேரளா வில் நாட் அலோவ் த உமன் டு விசிட் த சபரிமலா ஷ்ரைன். அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு முந்தானத்து வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சபரிமலா கேஸை வந்து மறுபடியும் வந்து இந்த 7 ஜட்ஜ் பெஞ்சுக்கு வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. 2018 செப்டம்பர் 28 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. மென்ஸ்ட்ரேஷன் ஏஜில் இருக்கக்கூடிய விமனை வந்து நாம் வந்து சபரிமலாக்குள்ளே வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் வந்து இதை வந்து ரிவ்யூ பெட்டிஷனாக வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அக்டோபர் மாதம் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 2018 வந்து மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை முந்தானத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்துச்சு. இதை வந்து நாங்கள் வந்து இதை மறுபடியும் இந்த மென்ஸ்ட்ரேஷன் ஏஜில் இருக்கக்கூடிய விமன்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து 7 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து டிசைன் பண்ணட்டும், அவங்க வந்து முடிவு பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து இருக்குது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் கேரளா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்டு அவங்களுடைய அட்வொகேட் ஜெனரலுடைய ஒப்பீனியனை வாங்கிட்டு கேரளா கவர்மெண்ட் ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மென்ஸ்ட்ரேஷன் ஏஜில் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டாம், கேஸ் ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சால் போதுமானது. போபால் கேஸ் ட்ராஜடி ஆக்டிவிஸ்ட் அப்துல் ஜாஃபர் பாசஸ் அவே. ஸோ வந்து போபால் கேஸ் ட்ராஜடி பற்றி இந்த ஆர்டிக்கில் வந்து பேசியிருக்காங்க. அது என்ன போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு கேட்டால், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போபால் கேஸ் ட்ராஜடிங்கிறது இது வந்து ஒரு பெஸ்டிசைட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1984 டிசம்பர் 2 இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு. இந்த போபால் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த பெஸ்டிசைட் கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்னர் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்கார். வேர்னர் ஆண்டர்சன் அவர் வந்து இப்போ இறந்துட்டார். அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். அது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் கம்பெனியோடைய பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பேரண்ட் கம்பெனிகிட்ட தான் இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேங்க்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மைனாரிட்டியாக தான் இருந்துச்சு. இவங்களுடைய இந்த இடத்துல வந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேர்பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பெஸ்டிசைட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேர்பெல் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மூலப்பொருள் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் MIC, அதாவது வந்து மைத்திலில் ஐசோனேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மைத்திலோ ஐசோனேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வேதிப்பொருளை தான் வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டு தான் வந்து இந்த கேர்பெல் தயாரிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மெத்தில் ஐசோனேட் தான் வந்து பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இதை தாண்டி இன்னும் வேறு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதையும் வந்து இந்த கேர்பெல் தயாரிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கம்மியான காஸ்ட்டுக்கு இந்த MIC கிடைக்குதுங்கிறதுனால இந்த MICயவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த MIC அப்படிங்கிறது மனிதருக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது. இது வந்து ஒரு உயிர்கொல்லியாக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மறைச்சிட்டு இதை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் 1984 டிசம்பர் 2 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டன் மாதிரி வச்சுருந்துருப்பான், ஒரு ப்ரொப்பலண்ட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட வெறும் 30 டன்னு தான் வந்து சேமித்து வைக்கணும். ஆனால் அந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 40 டன் MICயை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு லீக்கேஜ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. லீக்கேஜ் வந்து நைட்டு கிட்டத்தட்ட மிட் நைட் வந்து இந்த போபாலில் இருக்கக்கூடிய இந்த கேஸஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சதுமே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து காஃபிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து சிவியரான கண் எரிச்சல் வந்து இருந்துச்சு. இருந்துச்சு, வாமிட்டிங்கு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா சரி காலையில் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துலையும் இதே மாதிரி போய் ஆரம்பித்தவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இமீடியட்டாக வந்து போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டிசம்பர் 3 விடிய காலைக்குள்ளேயே இதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரௌண்டு கிட்டத்தட்ட 25,000 மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல லட்சம் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பித்தாங்க. கண்ணு போக ஆரம்பிச்சிருச்சு, சிவியரான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு, நுரையீரல் பிரச்சனை, அதுவும் டியூபர்குலோசிஸில் இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக பரலோகம் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த கேஸை வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கன் கம்பெனி அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வந்து மணி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கன் ஃபெடரல் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் வரைக்கும் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து பணத்தை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து 5 மில்லியன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்தியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வெறும் 5 மில்லியன், ஐயோ நீ வேறு இங்கே இப்போ நிறையா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவங்க என்ன இந்தியன் அரசாங்கம் வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து பணமாக வந்து கேட்டிருந்தாங்க.
இப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. 1989 வந்து 1989 வந்து கோர்ட்டுக்கு வெளியே சமரசம் பேசி பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து அடுத்து வந்து இந்த கம்பெனி கோர்ட்டுக்கு வெளியே சமரசமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இந்த கம்பெனி என்ன பண்ணிருச்சுன்னா, சரிங்க நான் $470 மில்லியன் வந்து நான் பணத்தை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்த கம்பெனி கொடுத்துருச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த கம்பெனியோடைய முதலாளியை வந்து எப்படியாச்சும் கூண்டில் நிறுத்திடணும்னு இந்திய அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுச்சு. இந்த மேட்டர் தெரிஞ்சுட்டு அந்த இமீடியட்டாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டான். வேர்னர் ஆண்டர் அப்படிங்கிறவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அப்படி எஸ்கேப் ஆனே வந்து அமெரிக்கா வந்து அவனை அமெரிக்காவுக்கு அவன் எஸ்கேப் ஆகிட்டான், அவனுடைய கண்ட்ரிக்கு எஸ்கேப் ஆகிட்டான். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அவனை எப்படியாச்சும் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரடியேட் பண்ணி விட்ருங்க, அவனை அனுப்பி விட்ருங்க, நாங்கள் இங்கே அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ட்டு. அவன் வணக்கம் பேபே அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். எந்தவித ட்ரையலுமே ஃபேஸ் பண்ணாமல், அதாவது எந்தவித விசாரணையுமே இல்லாமல் 2014 அவன் வந்து இயற்கை மரணம் வந்து அடைஞ்சிட்டா. அப்படி எஸ்கேப் ஆகிட்டு ஓடிட்டார். இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து இதுதான் போபால் கேஸ் ட்ராஜடி அப்படிங்கிறது. இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த நியூஸ் இப்போ வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்துல் ஜாஃபர் அப்படிங்கிறவர் இந்த போபால் ட்ராஜடினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி தரது, அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் தரது, அடுத்து வந்து கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இவர் செஞ்சுட்டு இருந்தார். இவர் இப்போ வந்து இறந்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் கமல்நாத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்து மரியாதையை வந்து அஞ்சலி வந்து செலுத்திட்டு போயிருக்காரு. இப்போ இவர் இறந்துட்டார். இதுதான் வந்து இந்த நியூஸ். சேஞ்சஸ் டு ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1927, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வனச்சட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு திருத்தங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டிராஃப்ட்டில் முக்கியமான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு கேட்டால், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கேன் இஷ்யூ அ சர்ச் வாரண்ட்ஸ் அண்ட் என்டர் அண்ட் இன்வெஸ்டிகேட் லேண்ட் வித் இன் தேர் ஜூரிடிக்ஷன்ஸ். அதை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சர்ச் வாரண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜூரிடிக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லேண்டில் வந்து என்டர் ஆகி இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டடான அஃபென்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்ம்ஸை வந்து கேரி பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பவரை வந்து பெற ஆரம்பித்தாங்க. இது வந்து ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வில் கெட் பவர்ஸ் டு ரிமூவ் ட்ரைபல்ஸ் ஃப்ரம் ஏரியாஸ் ஃபார் கன்சர்வேஷன்ஸ். அதாவது கன்சர்வேஷன் ப்ராசஸுக்காக ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணலான்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸை வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற பவரையும் வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பெற்றிருக்காங்க. 5வது ஒன்று என்னென்னு கேட்டால், 4வது ஒன்று என்னென்னு கேட்டால், இட் வில் அலோவ் கவர்மெண்ட் டு ஓப்பன் அ நியூ பேட்ச் ஆஃப் ஃபாரஸ்ட் இட் டீம்ஸ் இட் ஃபிட் ஃபார் கமர்ஷியல் பிளான்டேஷன்ஸ். அதாவது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கமர்ஷியல் பிளான்டேஷன் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நீங்கள் கமர்ஷியல் பிளான்டேஷன்ஸ் வந்து நீங்கள் நடத்தலாம். அதுக்காக மாநில அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரம் வந்து இந்த சட்டம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அதிகாரம் வந்து கொடுத்துச்சு. இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் 5th ஒன் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் செஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து மைனிங் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இரிகேஷனுக்காகவும் இண்டஸ்ட்ரிக்காகவும் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால 10% ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் செஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த டிராஃப்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த செஸ்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 2019 கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொப்போசல்ஸ். இந்த ப்ரொப்போசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் சரி, அடுத்து வன ஆர்வலர்கள்கிட்டையும் இந்த டிராஃப்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து நிறையா சஜஷன்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வாங்க ஆரம்பிக்கும்போது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கடுமையான கண்டனத்தை தான் வந்து அரசாங்கம் வந்து இதில் பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், மிசோரம் கவர்மெண்ட் வந்து போன மாதம் வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ட்ரைபிள் பாப்புலேஷன் வந்து ஜார்க்கண்டில் வந்து அதிகமாக இருக்குது. இமீடியட்டாக ஜார்க்கண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்னடானா ட்ரைபிள்ஸ்லாம் வந்து தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அடுத்த மாதம் வேறு எலெக்ஷன் வேறு வரப்போகுது, நீ வேறு இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களுடைய அடுத்த வருஷங்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் பிளான் பண்ணிகிட்டு இருக்கியா, ஓடியே போயிரு, நாங்கள் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
நிறைய வன ஆர்வலர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டலிஸ்ட்டாகவும் கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சோனையும் அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, சரி இதை வந்து நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வந்து இந்த பில்லை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிடுச்சு. நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ஜவடேகர், அதாவது என்விரான்மெண்ட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நிறையா மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினச்சோம், ஆனால் எங்களுடைய எண்ணத்தை வந்து தவறாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்இன்டர்பிரேட் வந்து நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்கு நாங்கள் மதிப்பளித்து இந்த பில்லை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டிராஃப்டை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் ஆர்டிக்கல், யூஎஸ் ட்ரேட் நெகோஷியேட்டர் டு விசிட் டெல்லி ஃபார் மோர் டாக்ஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காரு. போன வெனஸ்டே வந்து போயிருக்காரு. போன இடத்துல அவர் நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்தியா ஒரு சில விஷயங்களை வந்து அமெரிக்காட்ட இருந்து டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து அமெரிக்கா வந்து கடுப்பாயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பியூஷ் கோயல் ஃபஸ்ட்டு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்துட்டு ஒரு 3-4 நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அஃபீஷியல்ஸ் போயிருக்காங்க, ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து அஃபீஷியல்ஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இதோட மெம்பர்ஸும் வந்து பியூஷ் கோயலோட வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. போய் அந்த இடத்துல வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. போய் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்டால், அதாவது இந்த முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிம்போம் பார்த்தீங்களா, இது வந்து அமெரிக்கன் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டாக்டர்ஸ் அதுக்கான மெடிசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ட்ரேட் மார்ஜினல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு சில இடங்களில் வந்து டேரிஃப் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கார்டிக் ஸ்டென்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு இது மாதிரியாக இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான காஸ்ட்டில் இருந்துச்சு. அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் வந்து ஒரு சில முயற்சிகள்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிடிக்கல. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க அமெரிக்கா. மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு, இல்லை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்ட்டு இந்தியா வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியா செகண்ட் என்ன டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்பி, அதாவது ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். அதாவது இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியதில் வந்து ரொம்ப 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 கம்மியாக வந்து கொடுக்குறது. இது வந்து WTOவில் இருக்கக்கூடிய ஒரு நாம்ஸு. இந்த நாமை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து ஜென்ரலி சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரியில் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து கம்மியான டேரிஃப் வந்து போடுவாங்க. அது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவருக்கு வந்து அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன ஒரு குற்றம் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி, நாங்கள் வந்து எங்களுடைய மார்க்கெட்டை வந்து அக்சஸ் பண்ண விட்றோம், நீங்கள் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆப்பிள், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மேண்டோ, அடுத்து வந்து வால்நட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் டேரிஃப் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு காண்டாகுது. எங்கள் முதலாளி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ உனக்கு ஜென்ரலைஸ் சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ்லாம் நான் தர முடியாது, இந்தியா வந்து நான் அதிலேருந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தூக்கி விட்டாங்க. ஆனால் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்பியிலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அதை நினச்செல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம ஆல்டர்னேட் பண்ணிடலாம். இது ஜிஎஸ்பிக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் தான் வந்து அமெரிக்காவோட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சைனாவோட தான் வந்து நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காவோட வந்து நமக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் தான் இருந்துச்சு. அப்போ ஜிஎஸ்பி ரிமூவ் பண்ணுறதுனால ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து குறைஞ்சிருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ட்ரேட் சர்ப்ளஸாக தான் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 1%, 2-3% வந்து தான் பிரச்சனை இருக்குது. பெருசாக வந்து இந்தியாவோட எக்கனாமியெல்லாம் அதை பெருசாக வந்து பாதிக்காது அப்படின்னு நம்மால் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பரவாயில்லைங்க, மறுபடியும் எங்களுக்கு ஜிஎஸ்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 3வது இந்தியா என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அலுமினியம் இம்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டீல் இம்போர்ட்ஸ், ஸோ இதுக்கெல்லாமே வந்து அமெரிக்கா வந்து டேரிஃப் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. இதனால் வந்து இந்தியா வந்து பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனை இருந்துக்கும் போது தான் அப்போ இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரி இப்போயும் இருக்கக்கூடிய மினிஸ்டர் என்ன சொல்லாருன்னா, இந்தியாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷமாக வந்து இந்த டேரிஃப் பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாம் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட மாட்டோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டிருக்கனால மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க அவங்க கண்ட்ரிக்குள்ளே வரதுனால. அப்போ வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஏற்றுமதி பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் இந்தியாவில் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, நம்ம வந்து இந்தியாவுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை வந்து நம்ம சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அமெரிக்கா இந்தியா வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்பியை திருப்பி கொடுங்க, டேரிஃபை வந்து கம்மி பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிக் ஸ்டென்ட்ஸ் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆட்கள் வந்து அங்கே டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பியூஷ் கோயல் வந்து அமெரிக்கா போய் வந்து பேசியிருக்காரு. அமெரிக்கா வந்து இந்தியாகிட்ட இருந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா கிரேட்டர் மார்க்கெட் அக்சஸ், அதாவது இந்தியாவும் அவங்களுடைய மார்க்கெட் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அமெரிக்காவும் இந்தியாவோட மார்க்கெட் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக வந்து அமெரிக்கா என்ன ஆசைப்படுது அப்படின்னா இந்தியாவுக்கு டேரிஃபை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். எது இதில் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இந்த ஆப்பிள், ஆல்மண்டோ, அதாவது வந்து பாதாம் பருப்பு, வால்நட்டு, இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தில் எல்லாம் டேரிஃபை வந்து குறைங்க அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது என்ன டேரிஃப் குறைக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹார்லி டேவின்ஸ்டன் மோட்டார் பைக்கு. ஸோ இந்த இதில் இந்தியா வந்து டேரிஃப் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, இந்த இதையும் குறைங்கிறாங்க. டைரி ப்ராடக்ட்ஸு, அடுத்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து டேரிஃப் வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்தியாட்ட வந்து அமெரிக்கா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்காங்க, அதாவது தயக்கத்தோடு இருக்காங்க. என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த ஐசிடி, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட்டை வந்து இதுக்கான டேரிஃப் வந்து நம்ம குறைச்சிட்டு நாங்கள் எங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைனீஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ வந்து நாங்கள் வந்து பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ போய்கிட்டே இருக்குது. அமெரிக்காவோட ட்ரேட் நெகோஷியேட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆட்கள் அங்கே போய் பேசியிருக்காங்க. ஓரளவுக்கு சுமூகமான ஒரு முடிவு வந்திருக்குன்னு சொல்லி தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.